ஏதோ ஒரு மெசேஜை நாமோ இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்ல விரும்புகிறோம். இந்த குறியீடுகளை யூஸ் பண்ணி நம்ம அணுகிறதுக்கு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அமெரிக்க நேட்டிவ் பழங்குடியினர் யூஸ் பண்ணி அவங்க இந்த நோய்கள் குணமாகியிருக்காங்க. அதுக்கான நிறைய எவிடன்சஸ் இருக்குது. உங்கள் ஜாதகம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, கலர், அகெயின் உங்களோட என்ன விஷயத்துக்கு வேணும், சரியா, இதை கம்பைன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு சிம்பிளும் வரைஞ்சி கொடுக்கணும். நீங்கள் பொதுவாக நோய் தீர்க்கிறதுக்கான ஒரு சிம்பிளாக பார்க்கணுன்னா இந்த மெடிசன், அந்த டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், அடிக்கடி பார்க்கலாம். குறியீடுகள், இந்த குறியீடுகளை வச்சு நம்ம எப்படி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி பயன்பெறலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மகாருத்ரா குருஜி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் குருஜி. நமஸ்காரம் அம்மா. இப்போ நாங்க உங்ககிட்ட கேட்க போறது குறியீடுகள். இந்த குறியீடுகள் அப்படின்னா என்ன குருஜி? இப்போ குறியீடுனா என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஏதோ ஒரு வடிவம் கொண்டது அப்படிங்கிறது தெரியும், சரியா. இந்த குறியீடுகள் ஏதோ ஒரு மெசேஜை நாமோ இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்ல விரும்புகிறோம், இல்லை நம்ம ஒரு கட்டளையாக கொடுக்குறோம், இல்லை அதை ஒரு உணர்வு ரீதியாக நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு கூட அணுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த குறியீடுகளை யூஸ் பண்ணி நம்ம அணுகிறதுக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம், சரியா. நீங்கள் பண்டைய காலங்களில் பாருங்கள், நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறதே ஒரு குறியீடு தான், சரியா. வாசலில் புள்ளி வச்சு கோலம் போடுறீங்க இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம குறியீடுகள் பயன்படுத்திட்டு இருக்கோம், சரியா. இப்போது ஒரு வீடு கிரகப்பிரவேசம் இல்லை ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு இல்லாட்டி லாபம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குறியீடை நம்ம பண்றோம், சரியா. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான குறியீடுகள் இருக்கு, சரி. குறியீடுகள் அப்படின்னு சொன்னாக்கா பொதுவா சொன்னாக்கா அது ஒரு உருவம், சரியா, ஒரு ஆர்ட் இல்லை ஒரு ஓவியம், எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க, சரியா. ஸோ குறியீடுங்கிறது ஜென்ரலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் அந்த குறியீடு. சரிங்க குருஜி. இப்போ இந்த குறியீடுகளை பயன்படுத்தி நோயிலிருந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா குருஜி? இது சில காலகட்டங்களுக்கு வரைக்கும், சரியா. பொதுவான சில குறியீடுகள் அமெரிக்க நேட்டிவ் பழங்குடியினர் யூஸ் பண்ணி அவங்க இந்த நோய்கள் குணமாகியிருக்காங்க, சரியா. அதுக்கான நிறைய எவிடன்சஸ் இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் அடிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சரியா. இப்போ இந்த குறியீடுகள் மூலமா நோய்களை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த குறியீடுகள் உங்க ஆழ் மனதுல ஒரு சில பாதிப்புகளையும் ஒரு சில மாற்றங்களையும் கொண்டு வரும் என்பது உறுதியான ஒரு விஷயம், சரியா. எப்படி நம்ம ஒரு குறியீடை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தியோ இல்லை பார்த்துட்டு வந்தோ இல்லை வரைஞ்சிட்டு வந்தோ நமக்கு ஆழ் மனசுல ஒரு பதிய வைக்கிறது மூலமா நமக்கு அந்த குறியீடுகள் கண்டிப்பாக நம்மளோட நோய்களுக்கான ஒரு தீர்வா அமையுங்கிறது இது ஒரு ஆராய்ச்சி பூர்வமாகவும் இது நிரூபிச்சிருக்காங்க, சரியா. அகைன் இதுல கலர் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும், சரியா. இது கூட வண்ணங்கள் சேர்க்கும்போது வண்ணங்கள் ஒரு சில மாற்றங்களை நம்ம மனதுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இது எப்படி பண்ணினாலுமே இதை நீங்க ரெகுலரா எடுக்கக்கூடிய மெடிக்கேஷன் கூட சேர்த்து இதை பண்ணும்போது இன்னும் இதோட ரிசல்ட் இன்னும் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியோட முடிவம்மா. சரிங்க குருஜி. இப்போ இது ஒவ்வொரு நபருக்கும் மாறுமா, அந்த குறியீடுகள் மாறுமா, இல்ல பொதுவான குறியீடுகள் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா குருஜி? பொதுவான குறியீடுகளும் இருக்குமா, நிறைய பொதுவான குறியீடுகள் இருக்கு. இப்போ ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுறோம் இல்லையா, நம்ம அது பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது கிளாக் வைஸ் சுத்துற மாதிரி தான் இருக்கும், சரியா. இதே ஸ்வஸ்திக் சிம்பிளை ஆன்டி கிளாக் வைஸ் போட்டு ஒருத்தர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனார், சரியா. சரி, ஒரு விஷயம் நல்ல விஷயமா கிளாக் வைஸ்ல போகும்போது நல்லதா நடக்குது, ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும்போது அது கெட்ட விஷயமா நடக்குது. ஆனாலும் அது பாப்புலர் ஆச்சு, ஆனாலும் வேர்ல்டு நம்பர் 1 ஆச்சு. வேற யாரும் இல்லை, ஹிட்லரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். அதே ஸ்வஸ்திக் சிம்பிளை ஆன்டி கிளாக் வைஸ்ல யூஸ் பண்ணார் ஆக்சுவலா, சரியா. அப்போ அவரும் வேர்ல்டு ஃபேமஸ் தான். ஆனா அவரு எப்படி இந்த உலகத்துல ப்ரொஜெக்ட் ஆனாரு, அவர் செஞ்ச
விஷயங்கள்னால அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி உங்களால் நல்ல விஷயமும் பண்ண முடியும், கெட்ட விஷயமும் பண்ண முடியும். சரி, ரைட்டா? அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க. சரியா? இந்த ஒற்றை கண் வந்து இலுமினாட்டியோட சிம்பிள். சரியா? நம்ம இந்த ஈவில் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம ஈவில் ஐ ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிறோம். ரைட்டா? கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு அந்த ஈவில் ஐன்னு ஒரு சிம்பிள் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். சார் அப்போ நமக்கு அது வந்து ஈவில் ஐ வந்து அவங்க சிம்பிள் தானே, இலுமினாட்டி சிம்பிள் தானே, ரைட்டா? அப்போ இது நம்ம இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு பாதிப்பு ஏற்படாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. சரியா? இது ரொம்ப சிம்பிளா நீங்க எதை எப்படி எனர்ஜைஸ் பண்றீங்களோ அது அப்படிதான் ஒர்க் ஆகும். சரி, சரியா? நீங்க அதை வந்து நல்ல விஷயங்களுக்காக எனர்ஜைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது துணையா நிற்கும். நல்லது அல்லாத விஷயங்களுக்கு பண்ணும்போது அதுக்கும் உங்களுக்கு துணை நிற்கும். சரியா? ஏன்னா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த குறியீடு மூலமா உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். குருஜி, இப்ப வந்து இந்த நம்ம குறியீடுகள் சொன்னீங்கல்ல, இது வந்து நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நோய் தீர்க்கறதுக்கு மட்டும்தானா இல்ல மற்ற விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாமா? நான் தான் சொன்னேன், பொதுவான குறியீடுகளும் இருக்கு. சரியா? இல்ல உங்களுக்கு பிரத்யேகமா ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்காகவும் குறியீடுகள் இருக்கு. சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இது வந்து வண்ணங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. சரியா? குறியீடுகள் நீங்க ஒரு இந்த கம்யூனிகேஷன் பண்ண விரும்புறீங்க, ஏதோ ஒரு மெசேஜ் இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்ல விரும்புறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதும் இருக்கு. சரியா? அகெயின் வந்து இதை நியூமராலஜி பேஸ் பண்ணியும் பண்ண முடியும். சரியா? ஒருத்தரோட பெயர் ஜாதகம் வச்சும் பண்ண முடியும். சரியா? அப்ப இந்த நாளோட காம்பினேஷன் இருந்ததுன்னு வைங்களேன், உங்க பெயர், உங்க ஜாதகம், உங்க டேட் ஆஃப் பர்த், கலர், அகெயின் உங்களோட என்ன விஷயத்துக்கு வேணும். சரியா? இதை கம்பைன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவங்களுக்குன்னு ஒரு சிம்பிளும் வரைஞ்சு கொடுக்க முடியும். சரியா? பொதுவான சிம்பிள்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? சரிங்க குருஜி. ஏதாவது ஒரு பொதுவான சிம்பிள் இப்ப நம்மளுக்கு சொல்ல முடியும்? பொதுவான சிம்பிள் இப்ப நீங்க தெரியும், நீங்க தான் கேட்பீங்கன்னு. கண்டிப்பா. பொதுவான சிம்பிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய நோய் தீர்க்கக்கூடிய சிம்பிள் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த டாக்டர்ஸ் யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கும், பாத்துருக்கீங்களா? 2 பாம்பு இணைஞ்சு நடுவுல மாதிரி இருக்கும் இல்லையா? அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலி குண்டலினியை ரெப்ரசன்ட் பண்ணுது. குண்டலினியை வந்து ரெப்ரசன்ட் பண்றது. ஸோ நடுவுல இருக்கிறது வந்து சுஷும்னா நாடி, இடநாடி, பிங்கள நாடி, ரெண்டும் வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இந்த குண்டலினியோட இந்த சிம்பிள் வேற எங்க மேட்ச் ஆகுது உங்களுக்கு? உங்க டிஎன்ஏ சிம்பிளும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏ ஓடது எடுத்தீங்கன்னா அது பின்னி வளைஞ்சு பின்னி தான் இருக்கும். சரியா? ஸோ நீங்க பொதுவா நோய் தீர்க்கறதுக்கான ஒரு சிம்பிளா பார்க்கணும்னா இந்த மெடிசன், அந்த டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், அடிக்கடி பார்க்கலாம். நீங்க மொபைல்ல ஸ்கிரீன் வால்பேப்பரா வச்சுக்கலாம். சரியா? ஸோ அதை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் உங்களுக்கான நோயோட வீரியம் கம்மி ஆயிட்டே இருக்கு, நீங்க ஆரோக்கியமா ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன மென்டல் இமேஜினேஷன் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நாளடைவில் உங்களோட அந்த நோயோட தீவிரம் கம்மியாகிறது உங்களால பார்க்க முடியும். சரிங்க குருஜி. இது இவ்வளோ நாளுக்கு பயன்படுத்தணும், இவ்வளோ நாள் இந்த குறியீடு வச்சிருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு எதுவும் இருக்குங்களா குருஜி? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நம்ம பர்சனலைஸ்டா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம வரைஞ்சு கொடுக்கறது வந்து அவங்களோட அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணணும்னு இல்லை. சரியா? இன்னொன்று என்னன்னா, நம்ம எப்போ யாருக்கு வரைஞ்சு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்துக்கு வரைஞ்சிரும். சரியா? சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி ஹெல்த்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருவோம். ஒவ்வொருத்தரும் பிரத்யேகமா எனக்கு நான் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக பண்ணணும், இல்லை நான் வந்து இவ்வளோ பேங்க்ல நான் கட்ட வேண்டியிருக்கு, ஸோ அதுலேருந்து நான் வெளில வரணும், அதை கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த சிம்பிளை அவங்க தொடர்ந்து அவங்க வந்து அவங்களோட ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இன்னொன்று வெல்த் அட்ராக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஒருத்தருக்கு ஒரு சிம்பிள் வரைகிறோம்னு சொன்னாக்கா வாழ்நாள் முழுக்க அந்த சிம்பிள் தான் அவருக்கு வெற்றிக்கான சிம்பிள். சரிங்க குருஜி. வாழ்நாள் முழுவதும் அந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கான மாற்றங்கள் இருக்கும். பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ரொம்ப அருமையா எல்லா விஷயங்களும் சொன்னீங்க, எங்களுக்கு குறியீடுகளை பத்தி சொன்னீங்க. ஆனா இன்னும் குறியீடுகளை பத்தி உங்ககிட்ட நாங்க நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா வந்து திருப்பி உங்க கூட பேசுறோம். ரொம்ப நன்றி குருஜி. நமஸ்காரம். நேர்களே, இப்போ நம்ம வந்து குறியீடுகள் பத்தி, அது எப்படி பிரபஞ்சத்தோட டைரக்டா கனெக்ட் ஆகுது பத்தி, அது எப்படி நம்மளுக்கு நோய்களை தீர்த்து கொடுக்குதுன்றத பத்தி எல்லாமே நம்ம மகாருத்ரா குருஜி அவர்கள் வந்து நம்மளுக்கு சொன்னாரு. இப்ப அவரு கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு. இதை பத்தி இன்னும் நிறைய விரிவா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ததா
வாஸ்து ப்ரோக்ராம் இருக்கு. இந்த பயிற்சி வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.